எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குருமா செய்யறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவை இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. முன்னாடியே தண்ணியில் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 2 கிராம்பு, ஒரு பட்டை இதில் போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா. இது எம்டி சால்னான்றதுக்காக காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகா மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். இதில் நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை இதில் ஊற்றிக்கலாம். அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன். இப்போது சால்னா நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 3 விசிலுக்கு அப்புறமா இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். விசிலுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அப்போ பார்க்கும்போது தண்ணியாக இருந்துச்சுல, இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. வாசனைக்காக இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை, என்ன செய்யலான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க டைமில் வெறும் கடலை மாவும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். 2 நிமிஷம் தான் இதுக்கு ஆகும். இது நீங்கள் இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல சைடிஷாக இருக்கும். ஹோட்டலில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை விடவே இது வீட்டில் செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணல, தேங்காய் அரைச்சி ஊற்றலை, அதனால் இது எந்த டேஸ்ட் இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.